ஜோஷ்வா இமை போல் காக்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு கௌதம் வாசுதேவ மேனன் எழுதி இயக்கியிருக்கும் திரைப்படம் இது. ஆக்ஷன் த்ரில்லர் பாணி படம். இரண்டாம் கட்ட நாயகனாக சினிமாவுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்த வருண் கதை நாயகனாக அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் வருகின்றார். காதலிக்காக உயிரை பணயம் வைத்து போராடும் வீரமிக்க ஒரு காதலனாக நாயகனாக மிளிர்கின்றார் வருண். கதைநாயகி ரஹோ குந்தவையாக அமெரிக்காவின் வழக்கறிஞராக வருகின்றார். மற்றும் அவரது பால்ய சிநேகிதனாக கிருஷ்ணா, யோகி பாபு, லோக்கல் தாதா மன்சூர் அலிகான், விசித்ரா மற்றும் பலர் நடிக்க கல்வியாளர் ஐசரி கணேஷ் பிரம்மாண்டமாக படத்தை தயாரித்திருக்கின்றார். பிரபல பாடகர் கார்த்திக் இசையமைத்திருக்கின்றார். ஜோஷ்வா படத்தின் கதை என்ன, மேக்கிங் என்ன, வாருங்கள் பார்ப்போம். ஜோஷ்வா நம்ம ஊர் பாஷையில, லோக்கல் பாஷையில சொல்லணும் அப்படின்னா ஒரு அடியாள் அப்படின்னு பாருங்க. ஆனா ஒரு பலசாலியாக எல்லா சண்டை முறைகளையும் கற்று தேர்ந்த ஒருவனாக ஜோஷ்வா இருக்கின்றான். அவன் ஒருவனை கொல்ல ஒப்பந்தமாகிவிட்டால் அவர்களை கொல்லாமல் விடமாட்டான். அப்படிப்பட்ட வீரதீர சாகசம் நிறைந்தவனாக, பலசாலியாக, துப்பறியும் குணம் உள்ளவனாக ஜோஷ்வா இருக்கின்றான். அவன் ஒரு பெண்ணை கொல்ல ஒப்பந்தம் செய்யப்படுகின்றான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை பார்த்ததும் தன்வயப்பட்டு அவள் வசம் காதல் வயப்படுகின்றான். அவளுடைய அழகு, நளினம், அவளுடைய பேச்சு எல்லாம் பிடித்து போய் அவளை கொல்லாமல் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுகின்றான். அதே சமயத்தில் மற்றொரு அடியாள் மூலம் அவளை கொல்ல முயற்சிக்கும் போது அவளை பாதுகாத்து வெளிநாட்டுக்கு அனுப்ப முயற்சிக்கும் போதுதான் தன்னுடைய காதலை சொல்கின்றான். அதே சமயத்தில் தன்னுடைய காதலை பொய்யாக சொல்லி தான் நல்லவன் என்று காட்டிக்கொள்ளாமல் தான் யார் என்பதையும் சொல்லிவிடுகின்றான். வாங்கும் பணத்திற்கு வஞ்சகம் இல்லாமல் கொலை செய்வதுதான் என்னுடைய வேலை. சமீபத்தில் இன்னாரை கொன்றேன், அவர் யார் என்று உனக்கு தெரியும், உன்னையும் கொல்ல சொன்னார்கள், ஆனால் உன் மீது நான் கொண்ட காதலால் நான் கொல்லவில்லை என்று அவன் உண்மையை சொல்லிவிடுகின்றான். ஆனாலும் அவனை பார்த்து இவள் பயந்தும் நடுங்கியும் போகின்றாள். இப்படிப்பட்டவனை நாம் ஏன் காதலனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் காதலையை அதே விமான நிலையத்தின் வாசலிலே விட்டுவிட்டு அவள் பறந்து விடுகின்றாள். அவள் தன்னை காதலிக்காவிட்டாலும் நான் கடைசி வரை அவளை காதலிப்பேன், அவளுக்கு எப்போது ஆபத்து என்றாலும் நான் அவளுக்கு பாதுகாப்பாக நிற்பேன் என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்கின்றான். அதே சமயத்தில் டிடியிடமும் சொல்லிவிடுகின்றான். அமெரிக்க நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய கடத்தல் மன்னனை கைது செய்கின்றது. அவனுக்காக வாதாடுவதற்கு குந்தவை, அதாவது கதைநாயகி வருகின்றாள். ஆனால் அவளை அந்த கேஸில் இருந்து அப்புறப்படுத்தவும், அவள் வாய் தெருக்காமல் இருக்கவும் பணத்தால் அடித்து பார்க்கிறார்கள். பிறகு ஆட்களை வைத்து அவளை கொல்ல முயற்சிக்கின்றார்கள். குந்தவையை பாதுகாப்பாக அவள் வழக்கு நடத்த பாதுகாவலனாக இருக்க ஆட்கள் தேடும் போது அப்போது ஜோஷ்வா முன் வருகின்றான். நான் இருக்கின்றேன், அவளோடு எத்தனை இது வந்தாலும் பரவாயில்லை, நான் அவளுக்காக பாதுகாப்பாக நிற்பேன் என்கின்ற வருகின்றான். யாரை கொல்ல முதலில் ஒப்பந்தமாகி பிறகு வேண்டாம் என்று சொல்கிறானோ, பிறகு அவளை பாதுகாக்க ஒப்பந்தமாகின்றான், அவளோடு பயணிக்கின்றான். ஜோஷ்வாவின் கடமை உணர்வும் காதல் உணர்வும் அவன் கொண்ட அவன் மீது இருக்கின்ற காதலை அவளுக்குள் கிளறி விடுகிறது. மீண்டும் அவள் அவனை காதலிக்கின்றாள், இவனும் காதலிக்கின்றான். சரி, அந்த கடத்தல் மன்னனிடம் இருந்து காப்பாற்ற முற்படும் ஜோஷ்வா ஒரு கத்தியால் மிகப்பெரிய போராட்டத்தின் போது கொல்லப்படுகின்றான். அதாவது கத்தியால் குத்தப்படுகின்றான், உயிருக்கு போராடுகின்றான். அவனை காப்பாற்ற குந்தவை முயற்சிக்கின்றாள். ஜோஷ்வா குந்தவை மீண்டும் ஒன்று சேர்ந்தார்களா என்பதே மீதி கதை. ஜோஷ்வாவாக ஒரு அதிரடி நாயகனாக சுறுசுறுப்பாக படபடப்பும் ஒரு இளமை துள்ளலும் கொண்டு வருண் மிக அருமையாக நடித்திருக்கின்றார். அருமையான அந்த கதாபாத்திரத்துக்கு தன்னை அப்படியே ஒன்றி போகின்றார். அப்படியே அந்த கதாபாத்திரத்தினுடைய ஸ்டைல், அந்த சண்டை காட்சி எல்லாமே மிக, அதாவது வெளிநாட்டு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் போல மிக அழகாக துள்ளலாக சண்டை காட்சியில் மிளிர்கின்றார். காதல் காட்சியிலும் அவ்வாறே மிளிர்கின்றார். ஜோஷ்வா பார்க்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.